விக்ரம் ஒரு பக்கம் இப்போ அந்த தீனதயாளனை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதாவது இதுக்கு முன்னாடியே ஒரு முறை அவனோட யூனிஃபார்மை கழட்ட வச்சு அவனை வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறாங்க. அவன் செஞ்ச தப்பு எல்லாத்துக்குமே சேர்த்து இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இனி அவ டார்ச்சர் பண்ணதுக்காக ஜெயில பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளினதுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த யூனிஃபார்மை கழட்ட வைக்கணும் அப்படின்றதுக்காக விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது முயற்சியை வந்து எடுக்கிறாரு. அதே சமயத்துல இந்த மாயா வந்து நேரா போயிட்டு விக்ரமோட அப்பா நம்ம அந்த நல்ல சிம்மர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட வந்து நான் உங்க வீட்டு மருமகளா அதாவது உங்க பிள்ளைக்கு வந்து பொண்டாட்டியா வர்றதுக்கு உங்களுக்கு விருப்பமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு இப்போ ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா வந்து அவ ஒரு பக்கம் நம்ம இனியாவை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு போராடிட்டு இருக்கா, பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல வந்து நம்ம விக்ரம் வந்துட்டு என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அதுக்கு முன்னாடி என்ன எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இனியா வந்து அந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த அமுதா வந்து பேசுறா. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இனியாவை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இனியாவோட மனசுல வந்து விக்ரம பத்தி கொஞ்சம் தப்பா வந்து விதைக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம். இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது நம்ம விக்ரம் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா போயிட்டு இப்போ சுபாஷ் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு கான்ஸ்டபிள் இவங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. சார் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் சார். அந்த தீனதயாளன் எப்ப பார்த்தாலும் இதே தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு அந்த இன்ஸ்பெக்டர். அவர் வந்து ஏதாச்சும் பண்ணி ஆகணும், நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து சீரழிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் யோ நான் சொல்றத மட்டும் கேளு, இந்த தீனதயாளன் வந்து சும்மா விட்டா வேலைக்கு ஆகாது. என் பொண்டாட்டி அதாவது போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு அவன் எந்த அளவுக்கு பண்ணி என் பொண்டாட்டி வந்து ஜெயில வச்சு கொடுமை பண்ணி என்னென்ன காரியம் பண்ணா என்னென்ன அட்டகாசம் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நான் சொல்றபடி நீ கேளு, அதுக்கப்புறம் வந்து தீனதயாளனோட வேலையை வந்து எப்படி புடி எறிறாங்க மட்டும் பாரு அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இப்போ அந்த சீக்ரெட்டை வந்து சொல்றாங்க. அதாவது நீ என்ன பண்ற, நேரா போயிட்டு அவனோட கன்னை வந்து தூக்கிடு. அவனை கன்னை தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் நான் ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல எல்லாத்தையுமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த தீனதயாளனை ஈஸியா வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க சொன்னதை நான் பக்காவா செஞ்சு முடிச்சிடுறேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இனிய மாதிரி தான் நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. நீங்களும் சீக்கிரமா வந்து போலீஸ் அதாவது நீங்க வந்து மறுபடியும் யூனிஃபார்ம் போடணும் அப்படின்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்கு. நம்ம விக்ரம் பிளான் பண்ண மாதிரி இந்த தீனதயாளனோட அந்த யூனிஃபார்மை மட்டும் புடுங்கிட்டாங்க அப்படின்னா போதும், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். அதே சமயம் நம்ம இனியாவை வந்து இப்போ மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக பிளான் நடந்துட்டு இருக்கா இல்லையா, அந்த ஒரு பிளான்லயும் வந்து இப்போ நம்ம விக்ரம் வந்து தலையிட போறாரு. அதாவது இப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து இனியா எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட நிரூபிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா வந்து நம்ம விக்ரம் நிரூபிப்பாரு. அதே சமயம் இந்த மாயாவும் மாட்டுவா. மாயா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா இல்லையா, அவன் வந்து இப்போ வந்து கண்டிப்பா நம்ம விக்ரமாலேயே வந்து மாமியா வீட்டுக்கு வந்து போக போறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.